சற்று முன் கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல். மதுரை முழுவதும் ஒட்டப்பட்ட போஸ்டரால் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு. நண்பர்களே, விஜய் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கடந்த 21ஆம் தேதி மதுரையில் உள்ள பரபத்தியிலே 2வது மாநில மாநாடு மிக பிரம்மாண்டமான முறையில் நடத்தப்பட்டது. லட்சக்கணக்கான மக்கள் திரண்ட மாநாட்டில் பங்கேற்ற நடிகர் விஜய் திமுக குறித்தும் பாஜக குறித்தும் கடும் விமர்சனங்களை முன்வைத்து பேசியிருந்தார். குறிப்பாக திமுகவை அரசியல் எதிரி என்றும் பாஜகவை கொள்கை எதிரி என்றும் கூறியிருந்தார். மேலும் திமுக ஆட்சியை அகற்றிவிட்டு வரும் 2026ஆம் ஆண்டிலே தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமை 234 தொகுதியிலும் நிறுத்தப்படும் வேட்பாளர் யாராக இருந்தாலும் அவருக்கு நானும் வேற்றில்லை அப்படிங்கிற மாதிரி நமது விஜய் அவர்கள் பேசியது. நான் தான் 234 தொகுதியிலும் ஒரே வேட்பாளர் என்று நடிகர் விஜய் பேசி பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தார் அப்படின்னு கூட சொல். எந்த அரசியல் கட்சியுடன் தேர்தல் கூட்டணி இல்லை என்பதை வெளிப்படையாக அந்த மாநாட்டிலே தெரிவித்த நடிகர் விஜய், அடிமை கூட்டணி அமைத்து மக்களை ஏமாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. திமுக பொய்யான வாக்குறுதிகளை தந்து மக்களை ஏமாற்றியதை போல பாஜகவுடன் மறைமுக கூட்டணி வைத்துக் கொண்டது போல கபட நாடகம் வேறு இல்லை அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு பேசியிருந்தார். இந்த மாநாட்டில் பேசிய நடிகர் விஜய்க்கு தமிழக முதல்வர் மற்றும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை அங்கிள் என்று குறிப்பிட்டு பேசி வாட் அங்கிள், திஸ் இஸ் வெரி ராங் அங்கிள் என்று அவர் கிண்டல் அடித்திருந்தார் அப்படின்னு கூட. கேக்குதா அங்கிள், மக்கள் சொல்வது கேக்குதா அங்கிள் என்று ஸ்டாலினை இந்த மாநாட்டில் பேசிய நடிகர் விஜய் கலாய்த்தளிர்ந்தார் ஸ்டாலின். இது தமிழக அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய விமர்சனத்தையும் சர்ச்சையும் கிளப்பி இருக்கிறது. அரசியல் களத்தில் தளபதி யார் என்று அழைக்கப்படும் ஸ்டாலின் சமீபத்தில் மக்கள் பலரும் என்னை அப்பா என்று அழைப்பதாகவும் அந்த டிராக்கிங்கை அடித்து நொறுக்கும் சுக்குநூறாக கூடிய விதமாகத்தான் அங்கிள் என்று விஜய் ஸ்டாலினை அழைத்து வைரலாக்கி விட்டார் அப்படின்னே கூட. இதற்கிடையே தற்போது மதுரையில் பல இடங்கள் நடிகர் விஜயை கண்டித்து திமுகவின் சார்பாக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டது. அதில் வாட் பிரதர், ஓவர் பிரதர், கொஞ்சம் அடக்கி வாசிங்க பிரதர் என நடிகர் விஜயுடைய கார்ட்டூன் புகைப்படங்கள் போஸ்டர்களாக அடித்து மதுரை முழுவதுமே ஒட்டப்பட்டிருக்கிறது. தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு. அதாவது விஜயை கண்டித்து திமுகவின் சார்பாக வாட் பிரதர், ஓவர் பிரதர், கொஞ்சம் அடக்கி வாசிங்க பிரதர் அப்படிங்கிற மாதிரிலாம் தற்போது பாத்தீங்க அப்படின்னா புகைப்படம் போஸ்ட் என்பது அடித்து ஒட்டப்பட்டிருப்பது தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.